வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஏஞ்சல் ஒன் ஆப்பில் எப்படி ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஏஞ்சல் ஒன் ஆப்பில் ஹோம் பேஜில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் எஃப்என்ஓ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல மேலே, அதில் எஃப்என்ஓ சூஸ் பண்ணிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இருக்குது. இதில் உதாரணத்துக்கு நான் இப்போ நிஃப்டி எடுத்துக்கிறேன். நிஃப்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். இப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா சார்ட்ஸ் இருக்குல்ல, ரைட் சைடு இந்த பை கால் பை புட்டுக்கு மேலே ஒரு சார்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, ரைட் சைடு அதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரெண்டு 15 மினிட்ஸில் பார்க்கணும். ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு அதை பார்த்துக்கிட்டு 5 மினிட்ஸில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ இது 15 மினிட்டில் மேலே பாருங்கள், 15 மினிட்டில் இருக்குது. இப்போ 5 மினிட் வைக்கிறேன். இதில் 5 மினிட்டில் என்ட்ரி நம்ம கொடுக்கலாம். என்ட்ரி எப்படி கொடுக்குறதுனா, கீழே பாருங்கள், ஓப்பன் ஆர்டர்ஸ் பொசிஷன் ஆப்ஷன் செயின் இருக்குது பாருங்கள், அதில் ஆப்ஷன் செயின் போய்க்குங்க. அதில் போயிட்டீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் க்ரீன் கலரில் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் கால் ஆப்ஷன் பை பண்ணுறது. இது ரைட் சைடு ரெட் கலர் உள்ளதெல்லாம் புட் ஆப்ஷனு. இப்போ நம்ம கால் ஆப்ஷன் பார்ப்போம். இதில் ஏதாவது ஒரு ப்ரைஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால இப்போ கம்மியான ப்ரைஸ்லேயே நான் போய் கால் ஆப்ஷன் பை பண்ணேன். 26,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது பாருங்கள், அது லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், 0.40. அதுதான் நான் இப்போ நான் பை பண்ண போகிறேன், லைவாக பை பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிட்டு பை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு மேலே கேரி ஃபார்வர்டு இன்ட்ராடே இருக்கும், அதில் இன்ட்ராடே தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் கேரி ஃபார்வர்டு இன்ட்ராடே சூஸ் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் லாட்ஸ் இருக்குங்க, அது 1 கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா லிமிட் மார்க்கெட் இருக்கு பாருங்க, அதில் மார்க்கெட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 0.40 இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கீழே மார்ஜின் எவ்வளோ, இந்த ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு கால் ஆப்ஷனை மார்க்கெட் மார்ஜின் 31.20 ரூபா. இப்போ நம்ம கீழே ப்ளேஸ் பை ஆர்டர் இருக்குது பாருங்கள், அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடணும். கொடுத்துட்டா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். இப்போ இதை கீழே இங்கே பொசிஷன் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். இல்லைன்னா பேக் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஆர்டர்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பை பண்ணது இங்கே தான் இருக்கும் அந்த ஆர்டர்ஸில். இதில் எக்ஸிட் ஒன் டாப் எக்ஸிட் இருக்குது. அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னா, மேலே 3 டாட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி இங்கே ஒன் டாப் எக்ஸிட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூர் எக்ஸிட் இருக்குது பாருங்கள், அது எதுக்குன்னா, இப்போ லாஸ் எனக்கு ஒரு 300 ரூபா கண்டிஷன் செட் பண்ணலாம். ஒரு 300 ரூபா இந்த லாஸை ஸ்டாப் ஆகிடணும், ட்ரேடு எக்ஸிட் ஆகிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா டார்கெட்டு டோட்டல் கெயின் இருக்குவாங்க, அதான் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 500 ரூபா இருந்தால் எனக்கு ப்ராஃபிட் 500 ரூபா வந்தோடனே எனக்கு எக்ஸிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ ப்ரொசீட் கொடுக்குறோம், இல்லை கன்ஃபார்ம் கொடுக்குறோம்னா அந்த கண்டிஷன் உங்களுக்கு மேலே செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் இப்படி செக்யூரிட்டி எக்ஸிட் செட் பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆர்டரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சொல்லி கட்டுறதுக்காக தான் இந்த கால் ஆப்ஷன் பை பண்ணேன். இப்போ நான் ஆர்டரை எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டரு எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான லாஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். ஃபஸ்ட்டு லாஸை தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறணும் ஒரு ட்ரேடு போகிறதுக்குள்ளே. அதை அதிகமாக ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிடாதீங்க. பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். திருப்பி ட்ரேட் பண்ணிங்கன்னா காசு ஃபுல்லாக லாஸ் ஆகிரும், உங்களுக்கு கேபிட்டல் போயிடும். அடுத்த நாள் நீங்கள்
ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் லிமிட்டான ட்ரேடு, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணிக்கிறங்க. முதல்ல ட்ரேடிங் வந்து நல்லா கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். தெரியாமல் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன்ஸில் வந்து டக்குன்னு லாஸை கொடுக்கும். அதனால் பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். இது வந்து நான் வந்து ரெக்கமெண்டேஷன், இதை பை பண்ணுங்கள் அதை பை பண்ணுங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.